அடேங்கப்பா, இதெல்லாம் கூட தெம்பு இல்லாம போச்சே. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கழுகு தலையும் ஆசீர்வாதம் வாங்க வந்துருவான். தொலைல ஒரே அடி, காரியத்தை முடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிட்டோம். எதால அவன் அடிக்கிறது, எத்துல அடிக்கிறதுன்னு தெரியலையே. வேணாம், இது சரி வராது, என்னால தூக்க முடியாது. இத உருவி பார்க்கலாமா? இது எடுப்போம். ஐயம்மா, இதுதான் கரெக்டான ஆயுதம். ஒரே அடி, அப்படியே ஓபன் ஆயிடும். மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஏழுமலையானே, உன்னை தேடி வந்துதான் இங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். நீ வான் பண்ண இருந்தாலும் 7 மலையை தாண்டி வரத்துக்குள்ள 2வது மலையே எங்களுக்கு ஆட்டம் கண்டுடுச்சு. போதும் பாவம் விளையாட்டு, எப்படியாவது எங்களை காப்பாத்திட. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல மட்டும் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜெயாமாவை நல்ல பலசாலியாக்கு. போய் பதட்டப்படுற மாதிரி எழுப்பிட்டு, உன் பொண்டாட்டி ஒருத்தன் கல்யாணம் பண்றேங்கிறா, இன்னும் ஒருத்தி அடையறதுக்கு அலையறா. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னமோ தூங்குற. எதுக்கு இப்போ இங்க வந்த? வெளிய போ, வெளிய போ நீ. ஆமா, என்ன வெளிய போக சொல்லிட்டு அந்த இளவரசிய பெட் காஃபி கொண்டு வர சொல்ல போறியா? சீக்கிரம் வாயா, நம்ம தப்பிச்சிடலாம். தப்பிச்சிடலாமா? நான் கூட எங்கேயோ வர மாட்டேன், நானே போய் தப்பிப்பேன். நீ ஒன்னும் என்ன காப்பாத்த வேணாம். ஐயோ மிஸ்டர் பிரஸ்டீஜ் பத்மநாபன், நான் ஒன்னும் உங்களை காப்பாத்தல, ஜெயம்மா தான் காப்பாத்த போறாங்க. முதல்ல இங்க இருந்து வாங்க. அம்மாவா? கழுகு மண்டைய கண்டுபிடிச்சிட்டானே எல்லாத்தையும். அவன் தலையில அடிக்கிறதுக்கு தான் ஜெயம்மா கட்டையோட வெயிட் பண்றாங்க. வாங்க, ஓன்னு இழுத்துக்கிட்டு வாங்க. இது ஷூ போட்டுக்கிறேன். கத்தாதீங்க. என்ன சைலண்டா இருக்கு? காலையில எந்திரிக்கிற பழக்கமே இல்ல போல இருக்கு இவனுங்களுக்கு. அவன் சீக்கிரமா வந்தானா வேலையை முடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சவுண்ட் வருது. ஐயோ, இந்த மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேனே. இதோட அடிச்சா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாதே. நான் வேற அவனை ஒரே அடியில கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னையா இது தமிழ்? அது அம்மாவை பார்த்த உடனே தாய்மொழி தமிழ்ல 2 வார்த்தையை மட்டும் கத்துக்கிட்டாரு. அப்படியே ஐயோ அம்மானு கத்துக்கிட்டு இருந்தா சாகும்போது கத்துறதுக்கு வசதியா இருந்திருக்கும். ஐயோ, அது நமக்கு மேட்டர் இல்ல, உட்ரு. சும்மா எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டுன்னு இருக்காரு. என்னைய சொல்றா? அதாவதுமா, இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். உங்க தயவுல எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே நல்ல கல்யாணம் நடக்க போகுது. அதை நீங்க தான் முன்னாடி நடத்தி வைக்கணும்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா? கரும் அதுக்கு ரெடி பண்றேன். ஜெயம்மா வந்துருவாங்க, சீக்கிரம் வாங்க. உன்னை நம்பலாமா? ஏதாவது சொதப்புன இந்த கட்டைய ஓங்கி ஒரு தலையில அடிச்சிடுறேன். ஐயோ நம்புங்க பாஸ், நம்பிக்கை தானே வாழ்க்கை. வாங்க 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 சீக்கிரம். கிரீடத்தை கட்டாம எப்படி? அதாவது 2 கல்யாண தம்பதிகளும் 100 ஆண்டு காலம் நல்லபடியா வாழணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்றாரு. இரு, நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். கட்சிலாமா கலகலகாமாக்கினா
எந்தக்கா அதான். ஏன்னு கேக்குறாரு. அதாவது இப்ப நாம ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் தலையில கைய வச்சுதானே தொட்டு தானே ஆசீர்வாதம் பண்ணணும். கிரீடம் வச்சிருக்காருல்ல. அம்மாக்கி அப்ப ஆளிக்கு அம்மாக்கா ஆசீர்வாதக்கா தொட்டு அலாசிக்கலாமாக்கா கௌரி கலாக்கச்சம்மா தொப்பலிக்கு நகரி கலாம காரி காட்டிக்கு சலக்கா ದೌಲಿ ಹೆಸರಾಗ ಎಂತಗೋ ಪತಾನ ಅದಾಗೆ ಲಾಲ ಬಂತಗೋ ಆಶೀರ್ವಾದಮ್ಮ அதாவதுமா ஒர்க் அவுட் ஆகலமா அதாவது இன்னைக்கு அவர் பிறந்த நாளாம் இந்த கிரீடத்தை கழட்டினா இறந்துருவாராம் அதனால நீங்க நாளைக்கு பொறுமையா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாரு அதெல்லாம் சும்மா சொதப்பிருச்சு. என்ன பண்ணலாம்? பிளான் வேஸ்ட் ஆயிடுமா? இப்போ நான் இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாங்க. இங்க வெயிட் பண்ணுவோம். 20 செகண்ட் கிரீடம் எடுத்தா நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். ஓகேமா ஓகே அது 2 நாளைக்கா கிரீடத்தை கபாலிக்கா அப்பாலிக்கா ஆசீர்வாதிக்காலிக்கா கடவுளே. मजे बड़ा मजा मजा में बलता आता को मैं क्राद कंचगो என்ன சொல்றா? அது உங்களுக்கு ஃபேவரா தாமா சொல்றாரு. அது இந்த அம்மாவால தான் நான் பிறந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவை விட எனக்கு கிரீடம் பெருசு இல்ல. அதனால நான் கிரீடத்தை கழட்டிடுறேன். நீங்க தாராளமா ஆசீர்வாதம் பண்ணலாம்னு சொல்றாரு. அட்ரஸக்க ஏழுமலையா வேலையை காமிச்சிட்டாரு. கடவுளே நன்றி. இவன் வேற இருக்கானே, இவனை காட்டி ஒண்ணுமே. தண்ணி சூடு பண்ணி மெதுவா எடுத்துட்டு வா. आजा जा ஆசீர்வாத். माजी आशीर्वाद இது எடுத்துட்டு கீழே குனி. டேய் ஒண்ணு என்ன யாரையும் காணோம்? ஏய் இன்னும் ஜெயமாவை காணோம். ஒருவேளை பிளான் சொதப்பிருச்சா? ராட்சசி, உன்னை நம்பி வந்த பாரு. என்னதான் சொல்லணும்? இன்னைக்கு தான் ஒரு விஷயத்தை உருப்படியா செஞ்சிருக்கே. நீ ஆளை விட, நான் போறேன். யோ இரியா. என்னாச்சு? அங்க பாரியா, ஜெயமா ஓடி வராங்க. அப்போ கழுகு தலைய காலி. நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அம்மா, ஜெயமா வா, வாங்க. வா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. Let's go. வாங்க, Come on. வாங்க. Come on, let's போயிடலாம், go. வாங்க. யோ என்னமோ கிண்டல் பண்ணியா? ஹிட்லரின் பேர் இருந்து என்ன பண்றது? கடைசில பாரு, பொம்பளைங்க நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ஜெயமா வாங்க, வாங்க, ஓடிடலாம், ஓடிடலாம், வாங்க, வாங்க, வாங்க. இருடி. ஐயோ, அரசன் அடிச்சு கொன்னு இருக்கீங்க. அவன் இந்நேரம் செத்து பொணமா இருப்பான். ஆதிவாசிங்க பார்த்தா நம்மள சும்மா விடுவாங்களா? முதல்ல தப்பிச்சு ஓடிடலாம், வாங்க. வாங்க ஜெயமா. துரத்துறதே அந்த ராஜா தாண்டி. என்ன என்ன ஜெயமா சொல்றீங்க? நீங்க அடிச்சு போட்டுமா அவன் துரத்துறான்? நான் தான் அடிக்கவே இல்லையே. நீ அடிக்கவே இல்லையா? ம்ஹும். பின்ன என்ன பண்ண? கடைசி நேரத்துல ஒரு ஸ்மால் டெக்னிக்கல் ஃபால்ட். என்னாச்சு? கட்டைய நான் எடுத்தேனா, எடுத்த அப்படியே ஓங்குனேனா, இழுக்கிறியே. அப்ப சீன்ல ஒரு ட்விஸ்ட். ஆமா, நீங்க பெரிய சீரியல் கதை ஆசிரியர். அப்படியே ட்விஸ்ட் வச்சுட்டாலும் சொதப்பிட்டான்னு சொல்லுங்க. சரி அம்மா, எப்படி சொதப்புனீங்க? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் கட்டைய எடுத்தேன். சரி, அவன் அடிக்கிறதுக்காக அப்படியே ஓங்குனேன். ஓங்கிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. என்னாச்சு? யோ, அவங்க மூஞ்ச ஏன் பாக்குற? அதான் ஃபிளாஷ்பேக்னு சொல்லி மேல பாக்குறாங்கல்ல. அப்பல லுக்கு கொடுங்க. சீக்கிரம் ஃபிளாஷ்பேக் சொல்லி முடி, எனக்கு கழுத்து வலி. जिला ராஜாதா ராஜகதமா இது என்னதுன்னு கேக்குறாருமா. ஜமத்கே ஜாச்சோ. டேய், இது வெறும் மொபைல்டா. இதுல வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், சினிமா கூட பார்க்கலாம்டா. அஜ் மந்தா அஞ்சா ஜாகதகா பாம்பா. என்னடா அது நீங்க ராஜமாதா இல்ல, இவரை கொல்றதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்த டெரரிஸ்ட் இது வெடிகுண்டுன்றாமா. ஐயோ ஐயோ, ஜாமு ஜாமு இல்ல சாதா சாதா. டேய் டேய், இந்த போன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் டெரரிஸ்ட்னா உலகத்துல யாருமே இருக்க முடியாதுடா. போட்டோ கட்டவா, போட்டோ கட்டவா, பாரு பாரு போட்டோ. ஜால்கா இந்த காக்கா. ஐயோ ஐயோ, கடவுளே கடவுளே, காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா.
என்னது சவுண்ட் மட்டும் வருது? இவ எதுக்கு தண்ணியே அடிச்சிட்டு இருக்கா? அட பாவி, அடிச்சு முடிச்சு என்ன அடிக்க போறியா? ஜெயமாவா குக்கா? The end. இந்த சொதப்பல் பிளாஷ்பேக்க சொல்றதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா. ஏய் வாய் மூடு. அம்மா அது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ரொம்ப கம்மி. எல்லா பிளானையும் நாசம் பண்றீங்க. அப்புறம் நான் என்னத்த பிளான் சொல்றது? பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. அவங்க வந்தாலும் வந்துருவாங்க. நாம போயிடலாமே, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். வேணாமா, வாங்க, வாங்க. பயப்படாத. ஏன்? இந்த கழுகு மண்டையா வரட்டும். அவன் வயித்துல குத்தி பெரிய ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற போட்டு எல்லாம் எடுத்து ஒரு சட்டியில போட்டு நல்ல மசாலால தூவி விட்டு எண்ணெய் ஊத்தி நல்ல கிண்டி 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 கிண்டியாவது கத்திப்பாராவது. டேய், சமைக்கிறதுலயே இருக்காதடா. இந்த டைவர்ட் ஆயிட்டு என்ன இது? குடும்பமே கொலைகார குடும்பமா இருக்கு. இப்பதான் ஜெயம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜாவை கொலை பண்ண பிளான் போட்டாங்க. இப்போ நீங்க என்னடான்னா கத்தி எடுத்து அவனை கொல்றதுக்கு பிளான் போடுறீங்க. நீங்க இந்த கத்திய உங்க குடும்ப ராஜமாதா கிட்ட கொடுத்து குலத்தொழில விருத்தி செய்யுங்க. கரெக்ட் தான். இந்தமா டேக் இட். டேக் இட். கையில அடக்கூடாது. டேக் இட். ஓ ஓஜா ஓவா எங்க? ஐயோ, அவ்வளவுதான். இவனுங்க சும்மாவே ஆடுவானுங்க. என் கையில வேற கத்தி இருக்கேடி. அந்த பாவிங்க வந்து என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. குத்துமா வயித்துல வயித்துல. என்ன கேக்குறான் இவன்? அது எதுக்காக நீங்க கையில கத்தி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. சொல்லு சொல்லு சொல்லு. அதுவா, அவனால எங்க யாரு உயிருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னா முன்ன பின்ன யோசிக்காம அப்படியே குத்திடுவேன்னு சொல்லு. அந்த போட்டி மேட்டர் சொல்லு. போட்டி சும்மா இருடா. ಕಿಂಚಮಚಕನ ಬೇರೆ ಕೇಳ್ತೀಯಾ? ಅದಾವುದೇ ಅಚ್ಚಕಲೈಕ ಕಾಣಿಕಮ್ಮಳ ಕಚ್ಚಕಲಕ ನಚ್ಚ ಪಚ್ಚಕಲಕನಮ್ಮ சொல்லிட்டான். என்னடா அழுறா? என்னமாச்சு உனக்கு? கத்தியால குத்துறேன்னு சொல்ற? நான் அவ்வளவு பயப்படுறேன். அங்க அவரே பயப்படல, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஏன் மாத்தி சொன்ன? அதாவது எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் அப்படியே கத்தியால குத்துக்குவேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி எல்லாம் சொன்ன? பின்ன ஏன்பா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அரசரை நீங்க குத்துவேன்னு சொன்னா இவங்க சும்மா விட்டுருவாங்களா? உங்கள ஒன்னே போட்டுருவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். நல்ல பாயிண்ட். அடடடடடா, என்ன ஒரு பாச பாண்டிங். ஜெயமா கப்பனு இந்த டிரான்ஸ்லேட்டரை 3வது புள்ளையா தத்தெடுத்துக்கங்க. மத்த 2 பிள்ளைங்களும் வேஸ்ட். இல்லம்மா, அவெல்லாம் எனக்கு அண்ணனா வரக்கூடாது. இன்னும் திமிர அவனுக்கு. விடுங்க பாஸ். சரி, என் பங்குக்கு நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறேன், பாக்குறீங்களா? என்ன பெர்ஃபார்மன்ஸ்? தெரியலையே. ஏமா ஏமா நீ திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்ட? பின்ன என்ன, பெத்த அம்மாவையே கஷ்டப்பட வச்ச ஒருத்தர நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கே, அதனால தாங்க நான் அழுவுறேன். మాతాకి కబాకాలిక వర్తమాకిలించి ఆ అమ్మ చెప్పింది. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என்னப்பா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுகுறேன். ஏய் தம்பி, நீ எப்படா சரியா பண்ணிருக்க? அழு. அதாவது நான் இனிமே அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாரு.
பிள்ளைன்ட்டுக்கு பாலிக்க 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 நெறிக்கோ என்னையா சொல்றான்? சூப்பர் பிளான் ஒன்னு சொல்றாரு. இந்த பாருங்க, இப்படி புத்திசாலி பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு உங்கள மாதிரியே புத்திசாலி பிள்ளைங்களா பெத்துக்கு வேணும்னு சொல்றாரு. ஏன்டா சிரிக்கிற? ஐயோ, இதுக்கே சிரிக்கிற? இவள அவ கல்யாணம் பண்ணிக்கிறதும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவள புத்திசாலின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ பெத்தெடுக்கிற குழந்தை எல்லாம் புத்திசாலியா வரும்னு வேற சொல்றா. ஐயோ, இவன் ஒருத்தன். இவ பெத்து போடுற குழந்தைங்க எல்லாம் இவனை பார்த்து அப்பா அப்பா அப்படின்னு சிரிக்க போகுது. பயாலு பஜாத்திகா பயாலு பஜாத்திகா. அதே மாமனுக்கும் மச்சானுக்கும் இடையில ஒரே கிண்டலும் கேலியும் தான் சொல்றாரு. எல்லாருக்கும் கல்யாண கலை வந்துருச்சு. அதோட இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கே கல்யாணமும் நடக்க போகுது. இன்னைக்கு ராத்திரியே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஜாலிகோ ஜாலிகோ மறுபடியும் வரான். என்னம்மா என்ன அடிச்சுட்டா? அது உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. மொட்டத்தனமான லவா இருக்கு போல. என்னம்மா இவங்க ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்றாங்க. கார்ல இருந்து புகை எல்லாம் வருது. நெத்தில சும்மா சும்மா அடிச்சிட்டு வேற போறாங்க. யோ ஹிட்லர், அவ பார்வையில என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? நாமளும் நம்ம பங்குக்கு நிறைய புத்திசாலி குழந்தைங்களை பெத்துக்கலாம்னு சொல்றா. போயா போ, போய் பெத்துக்க போ. டின்னருக்கு தள்ளுற. இந்த அட்டெம்ப்ட் கடைசி நேரத்துல ஃபெயிலியரா போச்சு. இவனுங்க வேற விருந்துக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இதை இப்படியே விட்டோம்னா கல்யாணத்துல போய் முடிஞ்சிரும். இந்த காட்டு மிராண்டிங்க கூட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த ஆள் நினைச்சா நம்மள தப்பிக்க வைக்கலாம். ஆனா இவன் அரசனோட ஆளாச்சே, நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானே. இப்போதைக்கு இவனை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது. இவன் எப்படி வளைச்சு போடுறது? ஒருத்தங்கிட்ட நமக்கு காரியம் நடக்கணும்னா சாம பேத தான தண்டம்னு 4 ஃபார்முலா தான் இருக்கு. இதுல அந்த 2வது ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஹலோ, நானா? உங்களதான். கொஞ்சம் இங்க வாங்கல. என்னம்மா? உங்களை பத்தி தப்பா கேள்விப்பட்டேனே. நீ பயங்கரமான ஆளா இருக்க. என்னம்மா சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும். ச்சே, உன்னை போய் நல்லவன நினைச்சேனே. டிரான்ஸ்லேட்டருங்கிற பேர்ல நீ இந்த ஆதிவாசிங்களெல்லாம் எப்படி ஏமாத்துறங்கிறது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் எங்கம்மா ஏமாத்தினேன்? என்னென்ன ஃப்ராட் பண்ணங்கறத நீயா சொல்றியா இல்ல நான் சொல்லவா? அதே வந்துமா, அது நான் எதுவும் பண்ணலையம்மா. சரி விடு. இன்னைக்கு நான் ராணி இல்ல, நாளைக்கு உன் ராஜாவோட கல்யாணம் ஆனதும் நான் உனக்கு மகாராணி ஆயிடுவேன். அப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ ஐயோம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அது நான் அந்த சின்ன சின்ன தப்பாதாம்மா பண்ணிட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. ஆஹா, குருவி மாட்டிருச்சு. அப்ப இவன் ஏதோ கோல்மால் வேலை பண்ணிருக்கான். இத வச்சு இவனை காலி பண்ணிடலாமா? என்னவோ பெரிய யோகிய மாதிரி பேசுன. சொல்லு, என்னென்ன பண்ணேன்னு சொல்லு.
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்டா இல்ல நீ ஏதாவது மறைக்கிறியான்னு நான் பாக்குறேன். அது வந்து என்ன? இப்போ நீ சொல்ல போறியா இல்ல நான் அரசர் கிட்ட போய் சொல்லவா? இல்லம்மா சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். அது இந்த மக்களை எல்லாம் மிரட்டி கை கால அமைக்க விட சொல்லுவேன். எனக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடா செய்ய சொல்லி அதை நல்லா வாங்கி சாப்பிடுவேன். நான் உன் சுக போகத்தெல்லாம் கேட்கல. நீ பண்ற திருட்டு ஃப்ராட் தனத்தை மட்டும் சொல்லு. இப்போ ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல இருக்கே. அரசருக்கு மட்டுமே ஸ்பெஷலா ரெடி பண்ற சாராயத்தை நான் அப்படியே சின்ன சின்ன கல்பா எடுத்து அடிப்பேன், அவ்வளவுதான். நிறுத்து. இதெல்லாம் சின்ன சின்ன ஃப்ராடு. நீ பண்ற பெரிய ஃப்ராட பத்தி சொல்லு. இது விட பெருசா? இருமா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். இது அரசரோட மோதிரத்தை திருநதை சொல்றீங்களா? அடப்பாவி, அவன்கிட்டயே திருடி இருக்கியா? சரி அதை விடு. இன்னும் பெரிய மேட்டர் ஒண்ணு இருக்கே, அத சொல்லு. அது வந்து இந்த 7வது ராணி இருக்காங்கல்ல, அவங்க மேல எனக்கு லைட்டா ஒரு இது, அதனால ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன், லவ் லெட்டர். அதை கேக்குறீங்களா? இது போதும்டா. இத வச்சு நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம். ஜாலி.